பக்தியுடன் ஆண்டாள் சூடினாள், சூடிக் கொடுத்தாள். விதவிதமான அழகழகான நந்தவனத்திலிருந்து மலர்களை பறித்து வெள்ளை, சிவப்பு, ரோசா நிறத்தில், பச்சை நிறத்தில், துளசி மாலையாக, மல்லிகை மாலையாக, முல்லை மாலையாக என்று பல வண்ணக் கலவைகளில் சுவாமிக்கு வண்ண வண்ண மாலைகளை வெள்ளை நிறத்தில் சிவப்பு நிறம், வெள்ளை நிறத்தில் பச்சை நிறம், வெள்ளை நிறத்தில் மஞ்சள் நிறம் என்று அழகழகான அந்த வண்ண கலவைகளை கண்டு கட்டுவாளாம். இன்று துளசி மாலை இடலாம், இன்று மல்லிகை மாலை இடலாம் என்று கோதை மாலை வண்ண வண்ண மலர்களால் தொடுப்பாளாம். அதுபோல் பக்தர்கள் இப்படி மாலை கட்டினால் சுவாமிக்கு அழகாக இருக்குமா, இப்படி மாலை கட்டினால் அழகாக இருக்குமா என்று பார்த்து பார்த்து வண்ண வண்ண மலர்களால் தன் பக்தியும் பாசமும் நிறைந்து மாலைகளை கட்டி மரியாதையை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்.